வணக்கம் மாஸ்டர் டெக்னிக்கல். நம்ம நட்சத்திர குணங்கள் வரிசையில இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு பூரோடம் நட்சத்திரம். பூரோடம் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை அலையை தன்னை சுத்தி இருக்கவிட்ட ஒரு நம்பிக்கையை அலையை பரப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதற்கும் அஞ்சாம நம்பிக்கையுடன் தன் கருத்தை உலகம் முழுக்க அல்லது தன்னை சார்ந்தவர்களுக்கு பரப்பக்கூடிய வேகமும் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். இவர்களுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது மற்றவங்களுக்கும் பரவி அவங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் உத்வேகத்தையும் உற்சாகத்தை கொடுக்கிற மாதிரியான பேச்சுக்களை கொடுக்கும். குறிப்பிட்ட கொள்கை அல்லது தத்துவம் அல்லது அமைப்பை சார்ந்து ஆழமாக படிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். விற்பனை பிரதிநிதியாகவும் வக்கீலாகவும் அரசியல் அல்லது ஒரு கருத்தை வெளிப்படையாக பேசும் பிரச்சாரமும் இவர்களிடம் இருக்கும், சிறப்பாக இருக்கும். அது போன்ற துறைகளில் இவர்கள் செயல்படும் பொழுது சிறப்பாகவே வருவார்கள். நாம நம்புறதுதான் சரி அப்படின்னு சில நேரங்கள்ல ரொம்ப தீவிரமா இருக்கிறது தான் மற்றவங்களுக்கும் இவங்களுக்குமே சில நேரங்கள்ல நெருடலை சிக்கல்களையும் கொடுக்கும். ஸோ ஒரு நல்ல கருத்தை அல்லது ஒரு கொள்கையை உறுதியாக பிடித்து கொண்டு அதை முழுக்க கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறதுதான் இவங்களுடைய உணர்வாகவும் உத்வேகமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த பூரோட நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்தால் செயல்ல ஒரு அதிகாரமும் உறுதியான நம்பிக்கையும் இருக்கும். இவங்க எப்படின்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே இவங்க கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கையோட களத்துல இருந்துவாங்க. இவங்களுடைய எனர்ஜி உத்வேகம் உணர்ச்சி பூர்வமான பேச்சுகளும் மற்றவங்களை ஆச்சரியப்பட வைக்கும். அதே மாதிரி இரண்டாம் பதமாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய சிந்தனை முழுக்க எப்படி வெளிப்படுத்துவது என்பதிலேயே இருக்கும். தன்னுடைய ஐடியா எண்ணம் அல்லது கொள்கையை மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம், எப்படி தெளிவாக எடுத்து சொல்லலாம் அப்படின்னு மனசுக்குள்ள எப்பயும் ஒரு கால்குலேஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய மைண்டே பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேட்டர், ஒரு தொடர்பு சாதனம் மாதிரியே வேலை செய்யும். எப்படி தொடர்பு கொள்ளலாம், எப்படி விளக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இதே பூரண நட்சத்திரம் மூன்றாம் பதமாக இருந்தால் இவர்களுடைய முயற்சி என்பது ஒரு சமூக பிணைப்பையும் செல்வாக்கை விரிவுபடுத்துவதையும் நோக்கியே இருக்கும். தன்னோட செல்வாக்கை எப்படி விரிவுபடுத்திக்கலாம், கூட்டமா சேர்ந்து ஒரு விஷயத்தை சாதிக்கவும் தன்னோட கருத்தை தன்னுடைய ஆதரவாளர்களை உருவாக்குவதற்கு எப்படி பயன்படுத்திக்கலாங்கிற முயற்சியும் இருக்கும். ரசனையாக கரைத்த செய்து சாதிக்கக்கூடிய குணத்தையும் தன்மையும் கொடுக்கும். இது நான்காம் பதமாக வந்தால் இவ்வளவு தீவிரமான நம்பிக்கைக்கும் உழைப்புக்கும் பலனாக ஒரு வெல்ல முடியாத வெற்றி கிடைக்கும். தான் சொல்ல வந்த விஷயம் அல்லது எடுத்த காரியம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது எண்ணி ஒரு ஆழமான திருப்தி அடைவார்கள். அதற்கு ஆதரவு கிடைக்காத சில நபர்கள் அதில் மன திருப்தி மன வேதனையோடு வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருப்பார்கள்.